ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கம்போசிங் நான் இருந்திருக்கேன் ரஹ்மான் சாருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் யூ ரஹ்மான் சார், மேபி சம்டைம்ஸ் ஒன் மோர் சிங்கர் இருப்பாங்க. எனக்கு வந்து உத்ர ஹரிச்சரன், நான் அண்ட் ரஹ்மான் சார் இருந்தோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அவருக்கு இந்த மாதிரி உட்காந்துருப்பாருன்னா இந்த பக்கம் சிங்கர் இருப்பாங்க, 2 மைக் கொடுத்துருவாங்க. ஸோ ஹில் பி கம்போசிங், ஹில் ஜஸ்ட் ஹம் சம்திங் அண்ட் யூ ஜஸ்ட் சிங் அலாங் வித் ஹிம். அது வந்து அப்படியே அவர்ஸ் டுகெதர் போயிட்டு இருக்கும். நடுவில் அப்படியே காஃபி பிரேக் ஒன்று எடுத்துப்போம் அண்ட் தென் யூ கம் பேக் அண்ட் ரீகனெக்ட். தட் இஸ் சம்திங் ஐ ரியலி என்ஜாய்ட். ஸோ அது வந்து ஒரு பார்ட்டாக ஃபியூச்சரில் கிரியேட் ஆகி வெளில வரும். அது ரஹ்மான் சார் கிட்ட பாடினோம். அவருக்கு பாட்டே எங்க ஹைதராபாத்ல உட்காந்து அந்த பஜன்லாம் பண்ணும்போது வேண்டிட்டு இருப்பேன் பாபா கிட்ட ஒரு பாடணும். அவர்கிட்ட போய் ஹச் அப்படி பண்ணாலும் நான் பண்ணினேன், அது நான் தான் அப்படின்னாவது சொல்லிக்கணும் அப்படின்னு ஐ ஹவ் ஹேட் தீஸ் ட்ரீம்ஸ். அண்ட் தென் ராஜா சார் கிட்ட பாடணும். பாக்கிலாம் வந்து என்ன வருதோ as it comes I'm happy. So these things have happened in my life. டிவி சார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பர் சிங்கர் முடிஞ்ச புதுசில் சார் தான் வந்து he took that step to introduce me. எனக்கு அந்த ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோக்குள்ளே என்ட்ரி வந்து to make that thing happen, really Srini sir helped me. அது நிறைய பிளாட்ஃபார்ம்லையும் சொல்லியிருக்கேன். there are no two ways about it. That is what happened. Yes. So he really was a very big ஏன்னா இப்போ மாதிரி இப்போ தெரியல, இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்குது, நம்ம யாரோ நம்மளை எங்கேயோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போட்ட ஏதோ ஒரு வீடியோவை. பட் அங்கே சூப்பர் சிங்கர் பார்த்தா தான் உண்டு, இல்லைனா they will not know who I am. ஸோ அதனால் வந்து ஸ்ரீனி சார் த்ரூ எனக்கு ரியலி காட் தி என்ட்ரி இன் டு ரஹ்மான் சார் ஸ்டுடியோ. இம்மை டி பாடிருக்காங்க முத்தமழை. அதில் வந்து அது கர்நாடிக் இது இல்லாமல் நீங்கள் ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் எப்படி பாட முடியும்? ஸோ அண்ட் யூ ஹேவ் டு ரெக்கார்ட் தட் ஹோல் செஷன் டுடே. இன்னைக்கு ஃபுல் டே அதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னா கர்நாடிக் இருந்தால் you'll pick it up fast. You'll be able to deliver quickly. Who is the one person you miss till date? நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன், பட் இந்த பர்சனை நான் என் லைஃப்பில் மிஸ் பண்ணுறேன்னு இருக்கா அப்படி? டெஃபினெட்லி இட்ஸ் டெஃபினெட்லி மை ஃபாதர். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்பாவுக்கு ரொம்ப ஆசை வந்து இவ்வளோ ஒரு பெரிய சிங்கராக பார்க்கணும் அப்படின்னு. என்னை விட எங்கள் அப்பாவுக்கு தான் ஆசை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது ஏன்னா எங்கே காம்படிஷனாக இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போவார், என்னை என்கரேஜ் ரொம்ப பண்ணுவார். அம்மா பண்ணலன்னு இல்லை, அம்மாவும் தான். பட் அப்பா வாஸ் த ஒன் ஹூ ஸோ ஹி வாஸ் ஆல்வேஸ் தேர். ஹி யூஸ் டு டேக் மீ ஃபார் காம்படிஷன்ஸ். எங்கே வந்தாலும் கூட்டிகிட்டு போய் என்கரேஜ் பண்ணி எப்போவுமே இருந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க, எஸ் சிங்கர். ரொம்ப வருஷமா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அவங்களோட குரலா இருந்தாலும் அவங்க பாடின பாட்டுகளா இருந்தாலும் அவ்வளோ ரசிச்சுட்டு தான் வந்திருக்கோம். பூஜா வைத்தியநாதன் மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐ எம் குட். வாவ் மிஸ் தமிழா இந்த இன்டர்வியூல கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ், உங்க கூடயும் ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மேம். நீங்க எப்படி இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கிறதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் ஒரு ஸ்பெஷல் திங் சொல்லி. இப்போ அம்பிகா பத்தி திருப்பியும் ரிலீஸ் ஆகுது, கிளைமேக்ஸ் மாத்திட்டு ரீ ரிலீஸ் ஆகுது. அதுல இருக்கிற பாட்டு யார் பாடியிருக்கா? நான் தான் பாடியிருக்கேன். எஸ், ரெக்கார்டிங் செஷன் எப்படி போயிருக்கு ரஹ்மான் சார்? ஸோ அவர் கூட எப்படி இருந்துச்சு, அந்த ஸ்டுடியோ எப்படி இருந்திருக்கும் சொல்றேன். ஹிந்திலும் பாடியிருக்கீங்க, தமிழ்லயும் பாடியிருக்கீங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஹிந்தி தான் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ எப்பவுமே யூஸ்வலா கூப்பிடுற மாதிரி தான் நைட் டைம்ல தான் வந்து கால் வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல நிறைய நான் ட்ராக் பாடிட்டு இருந்தேன் ஆல்ரெடி ரஹ்மான் சாருக்கு. ஸோ இது ஒரு ட்ராக் மாதிரியான ஒரு அந்த மாதிரி தான் சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக சார் கிட்ட பாடி நம்மளுக்கு அது வெளியே ரிலீஸ் ஆகுற வரைக்குமே நம்ம வாய்ஸ் தான் வருமா, இல்லைன்னா அது ட்ராக்காகவே, இல்லைன்னா வேற யாராவது சிங்கர் பாடியிருப்பாங்களா, அதுக்கு மேலே அப்படி நம்மளுக்கு தெரியறதுக்கு ரிலீஸ் ஆகுற வரைக்கும் தெரியாது. இட்ஸ் லைக் அ சஸ்பென்ஸ் திங். ஸோ நம்ம யூஸ்வலாக பாடி மறந்துடுவோம், ரொம்ப அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். ஸோ தட் இஸ் சம்திங் ஐ லேர்ன்ட் வென் ஐ ஸ்டார்டட் பிளேபேக். ஸோ அந்த மாதிரி நடந்த இந்த சாங் தான். அந்த ட்ரெய்லர் ராஞ்சனாங்கிற ஹிந்தி வெர்ஷன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது அதில் இந்த தும்தக்கில் என்னோட போர்ஷன் வரும்போது தான் நம்ம பாடினது ஃபைனலாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி தமிழ் எனக்கே பாட வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியில், அண்ட் அஃப்கோர்ஸ் இன் தமிழ் as well. ஸோ அது வந்து ரிலீஸ் ஆகுறதுங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டூடியோவில் எந்த பாட்டாக இருந்தாலுமே ரஹ்மான் சாருக்கு ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விஷயம். அது வந்து எப்படி இருக்கும் மேம்? அவர் என்ன பேசுவார்? ஹவு இஸ் அ கான்வர்சேஷன்? வெரி இன்ஃபார்மல், வெரி சில்ட் அவுட்.
இப்போ நீங்களே பாக்குறீங்க சார் வந்து இன்டர்வியூஸ்லாம் இப்போ யூ see him a lot, ஓப்பனிங் அப். அந்த மாதிரி அந்த ஒரு வெர்ஷன் வந்து ஸ்டுடியோல கண்டிப்பா பார்க்க கிடைக்கிறது நம்மளுக்கு. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி சார் வந்து நம்மளோட அந்த இடத்துல நம்ம இன்புட் கொடுக்கறதுக்கு ஆன ஸ்கோப் இருந்ததுன்னா he'll ask us to improvise. இல்ல இந்த இப்படிதான் வேணும் அப்படின்னா he'll specify and நம்ம அதுக்கேற்ற மாதிரி பாடி கொடுக்கறது. பிளேபேக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரஹ்மான் சார் இப்போ நிறைய ட்ராக் அதுக்கு முன்னாடி பாடி இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அந்த நர்வஸ்னஸ், வாட் வாஸ் த ஃபீல்? எஸ், டெஃபினட்டா நர்வஸ்னஸ் இருந்தது. ஆனால் ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங். நான் வந்து முன்னாடி நிறைய இமேஜின் பண்ணியிருக்கேன். வேற எந்த ஸ்டுடியோவில் நம்ம பாட போனாலுமே டக்கு ரஹ்மான் சார் ஸ்டுடியோலேயே போகும்போது எப்பவுமே போச்சு அவர் இருக்க மாட்டார். நிறைய தடவை நம்ம ட்ராக் பாட போவோம், எப்பவுமே அவர் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஒரு சில சாங்ஸோட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ அவர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட ஸ்டுடியோவில் இருக்கும்போது நான் இமேஜின் பண்ணிப்பேன், இப்போ சடனாக சார் வந்தால் எப்படி இருக்கும். ஸோ அவர் இப்படி வந்து நிற்கிறார். ஸோ நம்ம அப்படியே டென்ஷன் ஆகி கோட்டையை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு ஹோம்ஒர்க் எப்பவுமே மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அவர் நிஜமாவே வந்து அப்படி நிற்கும்போது அவ்வளோ இருக்கல, பதட்டம் இருந்துச்சு. ஆனால் இந்த இதெல்லாம் வெட்டாகி பாட முடியாமல் அந்த மாதிரி நர்வஸ்னஸ் இருக்கல. பிகாஸ் ஐ ஹேட் ப்ரிப்பேர்ட் மை செல்ஃப். ஸோ அதனால ஹோம்ஒர்க் கொஞ்சம் பண்ணி வச்சிருந்ததுனால அவர் டக்குன்னு சடனாக வரும்போது வந்து எனக்கு கான்சன்ட்ரேஷன், ஐயோ நம்ம பாடினது இந்த சான்ஸ் அவரோட இந்த இன்ட்ராக்ஷன் இஸ் கோயிங் டு பி வெரி லிமிட்டட், அதை நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், இந்த டென்ஷனில் அதை கோட்டையை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு இதுதான் எனக்கு இன்னும் நிறையா இருந்துச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, லைக் மியூசிக் ரிலேட்டடாக கேள்விகள்ல ஆர் அவர் பாடின பாட்டு வச்சு அப்படி ஏதாச்சும் கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கா? அது வந்து அந்த பர்டிகுலர் அம்பிகா பத்தி பாடின அந்த சாங்குன்னு இல்லை, இது வந்து இட் வாஸ் வெரி வெரி பிரீஃப். அவர் சொன்னாரு, அப்படியே பாடிட்டோம். ஏன்னா ரொம்ப குவிக்கா இருக்கும், ஏன்னா அவரோட வீட்டில் தானே ஸ்டுடியோ. ஸோ so many 3-4 ரெக்கார்டிங் பூத்ஸ் இருக்கு. ஸோ இஸ் கான்ஸ்டன்ட்லி விசிட்டிங். இங்கே போவார், இந்த பாட்டு முடிச்சோம், டக்குன்னு இன்னொரு ப்ராஜெக்ட் வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கும். ஸோ அவர் வந்து ரொம்ப நேரம் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வந்து ரொம்ப ரேர் தான் ஒரு பாட்டுன்னு ரெக்கார்ட் பண்ணும்போது. கம்போசிங் நான் இருந்திருக்கேன் ரஹ்மான் சாருக்கு. அவர் கம்போஸ் பண்ற டைம்ல ஆமா. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. வேர் இட்ஸ் ஜஸ்ட் யூ ரஹ்மான் சார், மேபி சம்டைம்ஸ் ஒன் மோர் சிங்கர் இருப்பாங்க. எனக்கு வந்து ஒருத்தர் ஹரிச்சரன், நான் அண்ட் ரஹ்மான் சார் இருந்தோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அவருக்கு இந்த மாதிரி உட்காந்துருப்பாருன்னா இந்த பக்கம் சிங்கர் இருப்பாங்க, 2 மைக் கொடுத்துருவாங்க. ஸோ ஹில் பி கம்போசிங், ஹில் ஜஸ்ட் ஹம் சம்திங் அண்ட் யூ ஜஸ்ட் சிங் அலாங் வித் ஹிம். அந்த மாதிரிங்கிற டைம்ல வந்து நிறையா இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இன்டிமேட் செட்டப் இல்லைங்களா, இட்ஸ் ஜஸ்ட் யூ அண்ட் ஹிம். ஸோ தட் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். அது வந்து அப்படியே ஹவர்ஸ் டுகெதர் போயிட்டு இருக்கும். நடுவில் அப்படியே காஃபி பிரேக் ஒன்று எடுத்துப்போம், அண்ட் தென் யூ கம் பேக் அண்ட் ரீகனெக்ட். தட் இஸ் சம்திங் ஐ ரியலி என்ஜாய்ட். ஸோ அது வந்து ஒரு பார்ட்டாக ஃபியூச்சரில் கிரியேட் ஆகி வெளில வரும். அது வில் நாட் ஈவன் நோ. அது வரும்போது இது பிகாஸ் ஒரு கம்போசிங்னு பண்ணும்போது அந்த பாட்டு லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கீப் கெட்டிங் ஆடட் டு இட். ஸோ தட் இஸ் சம்திங் ஐ ரியலி செரிஷ். பிளேபேக்கில் அந்த சாங் ரெக்கார்டிங் ஓடுது ஒன்று, பட் கம்போசிங்கிறது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். ஸோ யூ கெட் டு இன்டராக்ட் வித் ஹிம் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் லெவல். So that is really nice. எங்களுக்காக உன்னால் சாங் பாட முடியுமா? கண்டிப்பா. ஓ நெஞ்சுக்குள்ளே கத்தி வீசி போகிறாய் கண்ணா 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 பேரன்பே தீம் தோம் ஏன் இங்கு சந்தித்தோம் தோம் சொல்லின்றி மௌனம் கொண்டோம் துன்பம் கண்டோம் ஏன் காதல் சிந்தித்தோம் தோம் ஏன் வந்தாய் நீயாக பஞ்சோடு தீயாக உன்னால். பியூட்டிஃபுல் மேம், பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அதாவது இந்த சாங் எல்லாரோடையும் பிளேலிஸ்ட்ல இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு சாங். அண்ட் ரீசெண்டாக நம்ம சோஷியல் மீடியா ரொம்ப ட்ரெண்டாக ஆரம்பிச்சதுல, இன்ஸ்டாகிராம்ல வர ஆரம்பிச்சது, ரீல்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் லைக் யூ நோட்டீஸ் ஆல் தட்? எஸ் ஐ டு. How does that, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே எல்லா ஜென்ரேஷன்ஸும் அது கொண்டாடுறாங்கங்கும் போது? No, it's really special because நீங்க சொன்ன மாதிரி 12 years ago வந்தது. So they say no pluses and minuses of social media. So I would say this is definitely a pro, definitely a plus, because even அந்த தாமரை பூவுக்கும் அந்த பாட்டுமே எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ட்ரெண்ட். அந்த மாதிரி there's so many songs which have second life, so அது இந்த பாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடைச்சு அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. So I'm really happy that this song is reaching again, it's going to its probably it'll hit its peak again. So I'm really happy. Yes, நம்ம will wait and see எப்படி இருக்குங்கிறது. இப்போ playback ஒரு
இது பேசிட்டோம், பட் கோயிங் பேக் டு சூப்பர் சிங்கர் 3 சீனியர் வேர் இட் ஆல் ஸ்டார்டட்னு சொல்லலாம்ல. நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பாக்கு சிங்கிங் பிடிச்சிருக்கு, பட் யாருமே இந்த ப்ரொஃபஷன்லயே இருந்தது இல்ல. உங்களுக்கான பேஷன் இருந்திருக்கு, யூ கேம், நிறைய ஸ்டேஜஸ்ல பாடி இருக்கீங்க. பட் ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி ஆடிஷனுக்கு போகணும், ஒரு ரியாலிட்டி ஷோல பாடணும்னு ஒரு யோசனை எப்படி வந்துச்சு? அது எப்படி இருந்துச்சு உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கும் போது? ஸோ டு பி வெரி ஆனஸ்ட், சூப்பர் சிங்கர் வந்து என்னோட முதல் ரியாலிட்டி ஷோ கிடையாது. ஆமா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் தமிழ் பொண்ணு, ஆனால் பிறந்து வளர்ந்தது வந்து இப்போ தெலுங்கானாவா ஆயிடுச்சு, அப்போ ஆந்திரா, ஹைதராபாத்ல. ஸோ அங்க வந்து முதல்ல எஸ்பிபி சார் கண்டக்ட் பண்ண ஒரு ஷோல தான் வந்து பாடினேன். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ. அங்கதான் முதல்ல இந்த கேமரா முன்னாடி பாடுறதா இருக்கட்டும், செட்டில் அந்த மாதிரி. ஸோ அங்கதான் முதல்ல பாடி பாலு சாரோட எனக்கு எப்பவுமே என்னோட மென்டர் நான் எப்பவுமே சொல்லுவேன், அவரு அண்ட் ஸ்ரீனி சார், இவங்க 2 பேரும் நிறைய ஸ்டேஜஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ பாலு சார் வந்து நிறைய டேலண்ட்ஸ் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி, இதை வந்து நான் சொல்றது 2006ல. ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் யூ வர் பார்ன் தென். 2 வயசு. யா. ஸோ ஐ வாஸ் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ, பாலு சார் முன்னாடி பாடி, அண்ட் தட்ஸ் ஹவ் மை ஜர்னி ஸ்டார்டட். அந்த ரியாலிட்டி ஷோல ஐ வாஸ் டைட்டில் வின்னர். நான் அப்படியே வந்து ஆரம்பிச்ச உடனே அப்படியே டைட்டில் வின்னர் ஆனேன். பட் அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி நிறைய காம்படிஷன்ஸ் போவேன் சின்ன வயசுல. அங்கங்கே ஏதான நடக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி உமன் ஸ்பெஷல், ஆந்திர மகிழா சபா, ஸ்கூல்ல வந்து UN கவுன்சில் அப்படின்னு. So I've always been part of competitions as growing up. So எனக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக் காம்படிஷன்லாம். அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் கிடையாது, போய் அப்படியே பாடிடுவேன் ஜாலியா. ஸோ அந்த மாதிரி தான் பாலு சரோட இட்ஸ் கால்ட் பாடாலனி உந்தி அப்படின்னு மா டிவியில் வந்தது. ஸோ அதில் காம்படிஷன் போய், இன்ஃபேக்ட் அனுராதா ஸ்ரீராம் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஜட்ஜ் ஃபார் ஃபினாலே. பாலு சார் வாஸ் த மெயின் ஜட்ஜ். அவர் கூட வர பாக்கி ஒருத்தர் வந்து லிரிசிஸ்ட் இருப்பாரு, அண்ட் வர இன்னொரு ஜட்ஜ் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் முக்காவாசி வந்திருந்தாங்க அந்த டைம்ல. அதில் கல்பனா கௌர்தரா வந்தாங்க, ஹரிச்சரன் வந்திருந்தாரு. ஐ திங்க் ஹரிச்சரன் வந்து தெலுங்குக்கு வரல. So like I said, Super Singer was almost my 4th reality show. So எனக்கு ரியாலிட்டி ஷோ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஆனா படத்துல இது ரியாலிட்டி ஷோ போனா படத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிற விஷயம்லாம் தெரியாது. ரியாலிட்டி ஷோ போறது வந்து அங்க அந்த டைட்டில் வின் பண்றதுக்கு, நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ அது போனேன். அண்ட் தென் 2008ல ஜி தெலுங்கு சரிகமப்பா வாய்ஸ் ஆஃப் யூத் அப்படின்னு ஒரு ஷோ ஒன்று வந்தது, அதுவும் தெலுங்கு தான். அதுல வந்து எனக்கு ஓட்ஸ்னால ஐ லாஸ்ட், ஸோ ஐ கேம் செகண்ட். ஸோ எனக்கு அப்பயே வந்து கார் வின் பண்ணேன் நான். இது எந்த இயர்ல? 2008. You were like what? I was I think 17. பாலு சரோடது பாடும்போது I was 15. I had just lost my father. அப்பா போய் ஒரு வருஷத்துல இந்த காம்படிஷன் வந்து நான் போனேன். அண்ட் தென் ஒரு 2 இயர்ஸ்ல அந்த 2008 சரிகமப்பா வாய்ஸ் ஆஃப் யூத், அதில் வந்து எனக்கு அங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ் ப்ராமிஸ்ட் மீ எனக்கு பிளேபேக் வாய்ப்பு எல்லாம் கொடுப்பாரு. அண்ட் பட் இட் நெவர் டுக் ஆஃப். ஸோ ஆஃப்டர் தட் இட் ரியலி ப்ரோக் மை ஹார்ட். அண்ட் தென் ஐ டிசைடட், இனிமேல் இந்த ஆசையெல்லாம் விட்டுறலாம், நம்ம ஒரு 9 to 5 ஜாப் ஒழுங்காக படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் ஐம் MBA கிராஜுவேட். ஸோ பிகாம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் நினச்சேன், எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, பாட்டெல்லாம் சைடு தான் டே, இந்த சினிமா கினிமாலாம் நம்மளுக்கு ஒத்து வராது, நீ பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு பாட்டு பேஷன் எப்பவுமே இருக்குன்னா அதை கண்டினியூ பண்ணிட்டு அப்படின்னு ஒரு பிளான்ல தான் நான் ஆரம்பிச்சேன். ஸோ தென் திஸ் சரிகமப்பா திங் ஹேப்பன்ட். அண்ட் தென் இட் வாஸ் அ பிக் டிசப்பாயின்மெண்ட் பிகாஸ் ஐ டென்ட் கெட் எனி கால்ஸ் ஆஃப்டர் தட் ஆர் நத்திங் ஹேப்பன்ட். ஸோ அப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது, படிச்சுட்டு இருந்தேன், காலேஜ் போயிட்டு இருந்தேன். அண்ட் தென் என்னோட சென்னையிலேருந்து என்னோட அம்மாவோட சைடு எல்லாம் சென்னையில தான் இருக்காங்க, மாமா பெரியம்மா. அவங்க சொன்னாங்க, பாலு சார் அங்கே தெலுங்குல பண்ண மாதிரி தமிழ்ல பண்றாரு, அதில் நீங்கள் சேர்த்து விடுங்களேன் அப்படின்னு. எனக்கு திரும்பி காம்படிஷனா அப்படின்னு இருந்தது. சரி, இது வேற வித்தியாசமா இருக்கும், ஏன்னா நம்ம சென்னை போய் பாட போகிறோம், ஹைதராபாத்ல அங்கே போய் பாடுவோம், அதனால அது தமிழ் பாட்டு, ஸோ போகலாம் அப்படின்னு. அப்படிதான் வந்து 2010ல வானம்பாடி, கலைஞர் டிவியோட வானம்பாடின்னு ஒரு ஷோ வந்தது. அங்கே போச்ச எங்க கூட சூப்பர் சிங்கர்ல பார்ட்டிசிபேட் பண்ண சந்தோஷ், திவாகர் அவங்க எல்லாம் அதில் வந்திருந்தாங்க அந்த காம்படிஷனுக்கு. எனக்கு அவங்க அப்போ யாருன்னு தெரியாது ஆப்வியஸ்லி. ஸோ நம்ம போய் அதுலயும் மறுபடியும் நான் வின் பண்ணேன், டைட்டில் வின் பண்ணேன். திஸ் வாஸ் 2010. ஆமா, வானம்பாடி, கலைஞர் டிவி வானம்பாடின்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப்பர் சிங்கர்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஷோ, அதுல நீ கண்டிப்பா கலந்தே ஆகணும். நாங்க அப்பதான் MBA ஃபர்ஸ்ட் இயர் நானு. ஐயோ, மறுபடியும் காம்படிஷனா, இல்லை விடுங்கடா சாமி, எனக்கு போதும், எவ்வளவு தடவை நான் போய் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறது, போதும் என்னை விட்டுருங்க அப்படின்னா. எங்க அம்மா வந்து இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் நான் உன்னை கேட்கவே மாட்டேன், எனக்கே தெரியாம CD அமுச்சு விட்டாங்க அப்ளிகேஷன் சூப்பர் சிங்கர் ஆடிஷன்ஸ்க்கு. ஸோ வீட்டுக்கு லெட்டர் வரும்போது தான் என்னது இது லெட்டர்லாம் வந்திருக்கு, நம்ம இதுக்கு ஒண்ணுமே அப்ளை பண்ணலையேன்னா எங்க அம்மா சொன்னாங்க, இல்லை நான் திருட்டுத்தனமா பண்ணிட்டேன்டி அப்படின்னு. சரி, இங்கேருந்து போய் எனக்கு ஞாபகம் இருக்க
அந்த சென்னை ட்ரேட் சென்டர்ல தான் ஆடிஷன் இருந்தது. வெளியில கேட் வெளில நிக்கிறோம், லைன் அவ்வளோ பெரிய லைன். ஸோ நான் எங்க அம்மா அப்படியே கோவமா பாக்குறேன், மறுபடியும் காம்படிஷன். எங்க அம்மா இது லாஸ்ட், இதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன், லாஸ்ட் அப்படின்னு. அங்கதான் அப்படிதான் சூப்பர் சிங்கர் ஜர்னி ஆரம்பிச்சது. ஸோ தட் வாஸ் ஆல். ஸோ நான் எனக்கு வந்து காம்படிஷன் மற்றவங்களை கம்பீட் பண்றது விடுங்க, அது தட் வாஸ் நாட் மை திங். எனக்கு வந்து ஐ வாஸ் கம்பீட்டிங் வித் மை செல்ஃப். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ டைட்டில் வின்னரா வந்திருக்கோம், செகண்ட் ப்ரைஸ் கார்லாம் வின் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒருவேளை நம்ம டாப் 5 கூட வரலன்னா மான பிரச்சனையா ஆயிடும். ஃபார் மீ யூனோ ஆஸ் அ மியூசிஷியன், ஸோ ஐ வாஸ் ஃபைட்டிங் வித் மை செல்ஃப், ஃபர்கெட் அபவுட் தி அதர் காம்படிட்டர்ஸ். பட் டு பி வெரி ஆனஸ்ட், அவ்வளோ காம்படிஷன் போயிட்டு ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலுமே திஸ் வாஸ் த க்ரீம், அந்த க்ரீமஸ்ட் ஆஃப் த யூனோ டேலண்ட் வந்து நான் இங்கே தான் பார்த்தேன். ஸோ வந்து என்னடா எல்லாருமே சூப்பராக பாடுறாங்க அப்படின்னு மாதிரி எனக்கே யூனோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஐ ரியலி மேட் அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற காம்படிஷனில் போன வரைக்கும் காம்படிட்டர்ஸ் அதோட அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சது. காம்படிஷன் முடிஞ்ச வெளில வந்தோம், அவங்க பார்த்துக்கிட்டாங்க இப்போ எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் இங்கே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். So that is what, you know, for me everything changed. The Super Singer was a turn. நான் சொன்னேன் அந்த ஆசையெல்லாம் வந்து அப்படியே மூட்டை கட்டி இங்கே வந்தோம், சூப்பர் சிங்கர் முடிச்சு மறுபடியும் நம்ம ஊரோட போயிடுவோம், ஹைதராபாத் போய் நம்ம திருப்பி என்னோட வேலையை பண்ணிட்டு இருப்பேன் தான் நான் நினைச்சேன். அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகி ஊர் மாதிரி இங்கே வந்து சென்னை மக்கள் வந்து அவ்வளோ என்னை அக்செப்ட் பண்ணி அவ்வளோ ஒரு கரியர் மாறி எனக்கு ஒரு இதாகும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ எம்பிஏ ஒரு மாதிரி அப்படியே படிச்சு கிடிச்சு எக்ஸாம் என்ன எழுதுனேன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி கிராஜுவேட். ஒரு அது எப்பவுமே இருக்கு, இது இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் நம்ம ஒரு வேலைக்காவது போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு தட்ஸ் ஹவ் த மென்டாலிட்டி ரைட். ஆஸ் க்ரோயிங் அப் நம்ம எதையுமே ஒரு இதா நம்பி பண்ண முடியாது. யூ ஆல்வேஸ் நீட் யுவர் எஜுகேஷன் ஆஸ் அ பேக். தட் வாஸ் ஆல்வேஸ் தேர். But then things took off after Super Singer and yeah. அது அப்படியே போச்சு. பட் ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு இவ்ளோ ரியாலிட்டி ஷோஸ் இருக்குன்னு தெரியல. சோ ஃபர்ஸ்ட் அந்த ரியாலிட்டி ஷோ you were 15. அப்பலாம் அத நீங்க சொன்னீங்க ப்ளே பேக்னா என்னன்னு தெரியல, சினிமால போய் பாடணும் அந்த ஐடியால இல்ல. பட் எப்போ அந்த ஐடியா ஓகே நம்ம இது முடிச்சா ஓகே நமக்கு சினிமாலயும் பாடலாம். அது சூப்பர் சிங்கர்ல இருக்கும்போது மத்தவங்க கண்டஸ்டன்ட்ஸோட எல்லாம் பேசுறோம்ல, நம்ம மிங்கிள் பண்றோம். சந்தோஷ் என் கூட என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஆல் ஆஃப் யூ நோ சந்தோஷ் அண்ட் சௌந்தர்யாவும் வந்திருந்தாங்க என்னோட சீசன்ல. அவங்களோட எல்லாம் பேசும்போது தான் ஐ யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இவங்க ஏன் வந்து திருப்பி இந்த காம்படிஷனுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னா, இல்ல இதுல இருந்து பாடினா சினிமால பாடலாம், இல்ல இதுக்கு முன்னாடி சீசன்ல வந்தவங்க எல்லாம் இப்ப படத்துல பாடிட்டு இருக்காங்க, ஓஹோ அப்படியா அப்படின்னு வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன். மை திஸ் திங் டு கோ டு அ காம்படிஷன் இஸ் டு கோ வின் த டைட்டில். தட்ஸ் இட். பிகாஸ் அதுலேருந்து வந்து சினிமாக்கு பாடலாங்கிற விஷயம்லாம் என் கூட இன்ட்ராக்ட் பண்றவங்களோட பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சது, ஓஹோ அப்படியா அப்படின்னு. பட் நான் ஆல்ரெடி அடி வாங்கிட்டு வந்தேனே, ஓ அடுத்த சினிமால நீ பாடுறமா அப்படிங்கிற ப்ராமிஸ் பண்ணி அது எதுவுமே நடக்கல எனக்கு அந்த தெலுங்கு காம்படிஷன்ல இருந்த வரைக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மேக் திஸ் லைக் அ கான்ட்ரவர்சி திங். நத்திங். பட் it didn't take off because I wasn't able to do a great job. Perhaps that time because I was still very young. Right? Yes, அதான் எனக்கு கேட்கணும். You were very young. So நமக்கு லைக் அவங்க ஒரு ப்ராமிஸ்ல கொடுத்திருக்க மாட்டாங்க, பட் உங்க டேலண்ட் பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க. Yes, அவங்க என்னன்னா கண்டிப்பா என்னோட இதுல உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு கூப்பிட்டு ட்ரை பண்ணாங்க. பட் அது செட் ஆகல. அந்த பர்டிகுலர் சாங்க்கு என்னோட வாய்ஸ் செட் ஆகல. ஐ திங்க் மை வாய்ஸ் வாஸ் ஸ்டில் வெரி மெச்சூர். ஒரு ஹீரோயின்க்கு அளவுக்கு வந்து பாடுற அந்த மெச்சூரிட்டி இருக்கல என்னோட வாய்ஸ்ல. ஸோ பர்ஹாப்ஸ் இட் டிட்ன்ட் டேக் ஆஃப். ஓகே. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? லைக் நம்ம கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனா வீல் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே திஸ் இஸ் இட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் யூ வெரி யங். That's what I told you. So I was very disappointed. I thought I'm not cut out for this. நான் நிறைய பஜன் பாடுவேன் சின்ன வயசுல growing up. ஸோ என்னோட பஜன் லைன்ல நான் சந்தோஷமா இருந்தேன். பிகாஸ் எனக்கு அங்க எனக்குன்னு ஃபாலோ என்னோட பஜன்ஸ் கேட்கறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. அண்ட் யூஸ் டு கோ டு மெனி பீப்புள்ஸ் ஹவுசஸ் டு சிங், பூஜா வராங்களா அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி இன் மை ஜோன். சரி நம்மளுக்கு இருக்கவே இருக்கு, நம்மளோட கூட்டம் இருக்கு, நம்ம அவங்களுக்கு சந்தோஷப்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் ஐ வாஸ் இன் தட் மைண்ட் ஃப்ரேம். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஐயோ இது போச்சுன்னா வாழ்க்கையே இல்லை அப்படிங்கலாம் இல்லை. நடந்துச்சுன்னா நடந்தது, இல்லைன்னா இல்லை அப்படின்னு. ஸோ ஐ யூஸ் டு ஆல்வேஸ் ஹாவ் லைக் டாப் ஒரு 5 விஷயம் நம்மளுக்கு. ரஹ்மான் சார் கிட்ட பாடிடணும். அவருக்கு பாட்டே எங்க ஹைதராபாத்ல உட்காந்து அந்த பஜன்லாம் பண்ணும்போது வேண்டிட்டு இருப்பேன் பாபா கிட்ட, ஒரு பாடணும் அவர்கிட்ட போய் ஹச் அப்படி பண்ணாலும் நான் பண்ணினேன் அது நான் தான் அப்படின்னாவது சொல்லிக்கணும் அப்படின்னு ஐ ஹவ் ஹேட் தீஸ் ட்ரீம்ஸ். அண்ட் தென் ராஜா சார் கிட்ட பாடணும். பாக்கிலாம் வந்து என்ன வருதோ as it comes I'm happy. So these things have happened in my life. So I'm pretty content. இதுக்கும் மேல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் வந்து நடந்தா வெல் அண்ட் குட். இல்லைன்னா ஐம் வெரி ஹாப்பி வித் வாட் எவர் ஹேஸ் கம் மை வே. பிகாஸ் இட்ஸ் ஆல் செல்ஃப் மேட். இது நானா வந்து காம்படிஷனா போய் பாடி ஸ்டேஜ் மேல வெர்சட்டாலிட்டி ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளேபேக்ல பாடி அது கிளிக் ஆகி அது ஹிட் ஆகி வந்து
ஐம் ஹாப்பி. கமிங் பேக் டு சூப்பர் சிங்கர்னு வரும்போது அங்கதான் இந்த பிளேபேக் ஐடியா எல்லாமே வந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அங்க ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வந்துச்சா? ஓகே நம்மளும் இது பண்ணணும், அதுக்கப்புறம் சினிமால நமக்கும் வாய்ப்பு கிடைக்கணும், அங்க யூ ஹவ் ஹேட்? யா டெஃபினெட்லி. பிகாஸ் அங்க நம்மளுக்கு முன்னாடியே நிறைய பேர் அந்த ஸ்டேஜ்ல இருந்து பாடி சினிமால போயிட்டு they'll come back to that stage இல்லைங்களா? ஓ இவங்க இங்கேருந்து போய் சினிமால பாடியிருக்காங்க, அப்போ சரி அப்போ நம்ம ஆசை இன்னும் விட வேண்டாம், இப்போ கூட ஐ கேன் ஸ்டில் ஹேவ் தோஸ் ட்ரீம்ஸ் கோயிங் பிகாஸ் ஐ கம் ஆஃப் டு சென்னை. சென்னை வந்தாச்சு, இங்கேருந்து நம்மளோட வந்து ட்ரீம் ரொம்ப கிட்ட இருக்கு, அதை அச்சீவ் பண்ணிடுவோங்கிற அந்த இது டெஃபினட்டா அந்த பிளாட்ஃபார்ம்ல எனக்கு இருந்தது. அண்ட் ஜட்ஜஸ் உன்னிகிருஷ்ணன் சார் இருந்தாரு, ஸ்ரீனிவாசன் சார் இருந்தாரு, சுஜாதா மேம். அவ்வளோ லெஜெண்ட்ஸ் கூட அந்த ஜர்னி அவங்க எப்படி இருந்தாங்க? ரொம்ப ஜாலி அப்படியா? ரொம்ப எங்களுக்கு வந்து ஐ வுட் சே வி வர் வெரி லக்கி. எங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியறது, பிகாஸ் நாங்கெல்லாம் வந்து ரொம்ப ரா வந்த சிங்கர்ஸ் இல்லைங்களா? ஸோ எங்களை பார்த்து எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆசைகள் எல்லாம் அவங்களுக்கு புரியுது. ஸோ அவங்களை வந்து எப்போவுமே ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப் கேமரா எங்களோடலாம் பேசுவாங்க. they were not judges just for camera. கேமரா ஆன் ஆனே நான் இவங்களோட கமெண்ட் பண்ணுவேன், அப்புறம் நான் என்னோட அப்படி இல்லை, எங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. ஏன் வந்து உடம்பு சரியில்லையா, ஏன் ரொம்ப டல்லாக இருக்கு இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரி ஒரு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆனாங்க. நாட் ஜஸ்ட் மீ, வித் ஆல் த கண்டஸ்டன்ஸ். ஸோ தட் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல். அதனால தான் நீங்கள் யாரையுமே கேளுங்க அந்த 3 ஜட்ஜ் பற்றி, அவங்க சீசனில் இருந்திருந்தாங்கன்னா ஜட்ஜஸாக அவங்கள பற்றி எப்போவுமே சொல்லுவாங்க. பிகாஸ் they were more than just judges for us. ஸோ உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கன்னா என்னவா இருக்கும்? ஃப்ரம் எனி ஒன் ஜட்ஜஸ் அவங்களோட கான்வர்சேஷன்ஸ் இருக்கும்ல, கரெக்ட் பண்ற விதமா இருந்தாலும் அது அப்படி பார்த்துப்பாங்களா? அது ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஸ்ரீனி சார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சூப்பர் சிங்கர் முடிஞ்ச புதுசுல சார் தான் வந்து he took that step to introduce me. எனக்கு அந்த ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோக்குள்ள என்ட்ரி வந்து to make that thing happen, really Srini sir helped me. அது நிறைய பிளாட்ஃபார்ம்லையும் சொல்லியிருக்கேன். there are no two ways about it. That is what happened. Yes. So he really was a very big ஏன்னா இப்போ தெரியல, இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்கு, நம்ம யாரோ நம்மள எங்கேயோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போட்ட ஏதோ ஒரு வீடியோவை. பட் அங்க சூப்பர் சிங்கர் பார்த்தா தான் உண்டு, இல்லைன்னா they will not know who I am. ஸோ அதனால வந்து ஸ்ரீனி சார் த்ரூ எனக்கு really got the entry into ரஹ்மான் சார் ஸ்டுடியோ. ஸோ தேட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹிம். அண்ட் சுஜாதா மேம் அவங்க மாதிரித்த ஒரு லெஜெண்டரி சிங்கர் வந்து நான் உன்னோட வாய்ஸ்க்கு ஃபேன் அப்படிங்கிற சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவங்க நிறைய அந்த ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க, பூஜா ஐம் உன்னோட வாய்ஸோட பெரிய ஃபேன் நான் அப்படின்னு. ஸோ அதை நான் இன்னைக்கு வரைக்குமே செரிஷ் பண்ணுவேன். ரீசெண்ட்லி ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு போயிருந்தேன் சூப்பர் சிங்கரில், மேம் இருந்தாங்க. ஸோ ஷி வாஸ் டெல்லிங் மீ அகெயின் யூ refreshed my memory and அவங்க அவ்வளோ வந்து சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு இட் வில் நோ தட் அவங்க அப்போ கொடுத்த காமெண்ட் இஸ் ஸ்டில் ஜென்யூன். ஸோ that is really something for me. சுஜாதா மேம் பற்றி சொல்லும் போது I wanted to show you a video. This particular episode. Yes. அது சுஜாதா மேம் லாஸ்ட் வந்து ஹக் பண்றாங்க. ஏன்னா அந்த டைம்ல கிளாசிக்கல் ஜர்னர் வாஸ் நாட் மை வெரி ஸ்ட்ராங் ஜர்னர். ஓகேங்களா? ஸோ சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும், எங்களோட சீசன் பொறுத்த வரைக்கும் இந்த வெர்சிட்டாலிட்டிங்கிற ஆஸ்பெக்ட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் ஒரு சிங்கர்னு வந்தாங்கன்னா அவங்க ஒரே ஒரு ஜர்னர் வச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபோக் ஜர்னர் பயங்கரமாக பாடுறாங்கன்னா அவங்கள அதில் தான் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து நீ வெஸ்டர்ன் இப்போ பாடு, தூதுவரமா பாடு, ஆரோமலை பாடுன்னு அவங்கள போட்டு இது பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தே நோ இவங்களோட ஸ்ட்ரென்த் இதுதான், இதை நம்ம வந்து டெவலப் பண்ணணும்னு. எங்களோட சீசன்லாம் அப்படி கிடையாது, எல்லா ஜர்னரும் பாடணும். நீ கர்நாடிக் சிங்கரா, நீ இப்போ நீ தூதுவரமா பாடி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். பிகாஸ் தட் வாஸ் த ஃபார்மேட். இட்ஸ் நாட் தட் தே வர் ரூட் ஆர் எனிதிங். அந்த டைம்ல தட் வாஸ் ஃபார்மேட். நீ வந்து ஒரு சிங்கர்னா ஒரு வெர்சிட்டாலிட்டி ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிற ஒரு இது. ஸோ கர்நாடிக் வாஸ் நாட் மை ஸ்ட்ராங். பாடுவேன் பட் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஸோ அதனால ஷி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஷி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் மீ. இவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ராங் கர்நாடிக் பேஸ்டு ஒரு பாட்டு எடுத்து நான் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு. அதனால அவங்களால தாங்க முடியல. அவங்க வந்து அப்போல்லாம் வந்து ஸ்டாண்டிங் ஓஷன் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் கை தான் தட்டுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், ஆனா உடனே கை எல்லாருமே எழுந்து அப்படியே கை தட்டி அந்த மாதிரி. ஸோ அதனால திஸ் இஸ் ரியலி ஸ்பெஷல். த வே ஷி கேம் அண்ட் ஷி ஹக்ட் மீ was very memorable. அதனால இந்த வீடியோஸ் இப்பதான் கிடைச்சது. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அது என்ன இமோஷன்ல கோ த்ரூ பண்ணிருப்பீங்க அந்த மொமெண்ட்ல.
அது இப்போ நினைச்சாலே புல்லரிக்குது எனக்கு. இட் வாஸ் ரியலி a very very big moment. ஸோ இப்போ கர்நாடிக் உங்களோட ஒரு ஸ்ட்ராங் சைடு இல்லைன்னு சொல்லுமே, இப்போவும் இட்ஸ் தட் ஆர் பேக் தென் பிகாஸ் ஹைதராபாத்ல பிறந்து வளர்ந்ததுனால கர்நாடிக் கத்துன்னு இருக்கேன். அஃப்கோர்ஸ் ஐ ஹேவ் மை குரு. அப்போ இருந்தவங்க வந்து பிருந்தா பத்மநாபன் என்னோட பாட்டு மாமி. ஸோ நான் சின்ன வயசுல இருக்கும்போது யார் உங்க பாட்டு டீச்சர்னா அவங்க தான் சொல்லுவேன். ஷி வாஸ் ஆல்வேஸ் பீன் மை ஃபர்ஸ்ட் குரு. அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வரைக்குமே அவங்க கொடுத்த ட்ரைனிங்னால தான் இதுவே பாட முடிஞ்சது என்னால. ஆனால் நீங்கள் பார்க்கணும், இப்போ நம்ம சென்னை ஸ்டாண்டர்ட்ஸ்னு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் இருந்திருக்கல அப்போ. ஓகேங்களா? பட் நவ் கம்மிங் பேக் கட் டு 2010-11 சூப்பர் சிங்கர் முடிஞ்ச உடனே ஸ்ரீனிசரோட அத்தை கிட்ட தான் நான் கத்துட்டு இருந்தேன். அவங்க தான் பத்மா மாமி. ஷி வாஸ் மை குரு. அவங்களும் ஸ்ரீனிசரோட டாட்டர் ஷரண்யா. Both of us used to go to party class together. Wow. Yeah. We went I think for about a year or so. சேர்ந்து மாமி கிட்ட தான் கத்துட்டு இருந்தேன் நான் ரொம்ப வருஷம். ஐ மீன் கப்புள் ஆஃப் இயர்ஸ் கத்துனேன். அப்போ ஷோஸ் அதனால வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. பட் எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ மாமி கிட்ட போய் பாட்டு கற்றுப்பேன். அண்ட் தென் கரண்ட்லி ஐம் லேர்னிங் ஃப்ரம் வைஷ்ணவி ஆனந்த். ஸோ அந்த கற்றுக்கிறதுங்கிறது நான் விடவே இல்லை. மாறி மாறி யாருக்கிட்டையான விட்டு இவங்க இல்லை ஓகே அவங்க அந்த மாதிரி கற்றுக்கிட்டே இருந்தேன். இன் பிட்வீன் வந்து நான் வாய்ஸ் பிகாஸ் ஐ ஹேட் ரேஞ்ச் இஷ்யூஸ். ஸோ நான் வந்து சூப்பர் சிங்கர் இருந்த வரைக்குமே ஒரு சித்ரா அம்மா பாட்டோ ஜானகி அம்மாவோட பாட்டோ வந்து அந்த ஒரிஜினல் கீழே என்னால் ரொம்ப கஷ்டப்படுவேன். ரொம்ப முக்கி தான் பாடுவேன். அவ்வளோ பாட முடியாது. ஸோ அது நம்ம லைவ் ஷோஸ்லாம் பண்ணணும், லைவ் பேண்ட்ஸோட பாடணும்னா எல்லா இடத்துலையும் நம்மளுக்காக குறைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு எண்ட் அப் சிங்கிங் இன் தட் ஸ்கேல். At least back then when we started singing live shows. So I realized that I have to improve my range if I have to do that. So நான் வந்து western classical கத்துனேன். So என்னோட குரு, today being Guru Purnima actually, I'm remembering all my gurus. So Augustine Paul சென்னையில தான் சார் கிட்ட தான் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கத்துனேன். and he helped me open my head voice. ஸோ அந்த ஹெட் வாய்ஸ்ங்கிற விஷயம் வந்து சூப்பர் சிங்கர்லேயே அனந்த் வைத்தியநாதன் இருந்தார் வாய்ஸ் ட்ரெயினர். ஸோ அவரும் ரொம்ப நல்ல டீச்சர். பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு என்ன இருந்ததுன்னா we used to get very minimal time with him. இந்த ஷூட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த என்ன பாட்டு பாட போகிறோமோ அதை அவர் முன்னாடி பாடி காட்டுவோம். ஸோ அதில் தேவையான அந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ எனக்கு அந்த ரேஞ்ச் வந்து உட்காந்து இட்ஸ் லைக் அ ப்ராஜெக்ட். ஒருத்தவங்களை வச்சு நம்ம வந்து ஒரு கினி பிக் மாதிரி ஓகே இவங்களை வச்சு நம்ம வந்து எப்படிலாம் வந்து இவங்களை ஸோ அந்த மாதிரி ஒரு it takes time. You need to dedicate yourself as a student and as a teacher to get the range expansion going and voice culture and many things. So that is how for me it worked with Augustine sir. Okay. இப்போ அனந்த் வைத்தியநாதன் அதுக்கப்புறம் அந்த சார் கூட நீங்களே போய் கேட்கல சார் எனக்காக ஒரு கிளாஸ் அந்த மாதிரி எடுப்பீங்க? இல்ல கண்டிப்பா அவரே சொன்னாரு. இன்ஃபேக்ட் சூப்பர் சிங்கர் டைம்ல நீங்க எல்லாம் முடிச்ச கையோட பிஸி ஆயிடுவீங்க, என்ன ஒழுங்கா வந்து எங்ககிட்ட கிளாஸ் கத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு சார் சொன்னார். அவரு இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் எங்களுக்கு என்னன்னா சார் அதுக்கு அடுத்த சீசன் அந்த பசங்களோட பிஸி ஆயிட்டாரு. அடுத்த சீசன் he started getting very busy. ஸோ அதனால நான் இவங்க கிட்ட போய் ஜாயின் பண்ணேன். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை, வேற எந்த காரணமுமே இல்லை. ஸோ எனக்கு I've always wanted to learn Western classical also because I knew I'm good at Western genre as well. So I thought why not improve. நம்ம அதுல இருந்து நம்மளுக்கு அதுவும் பெனிஃபிட் ஆகுது இல்லைங்களா, not just voice culture but I also got benefited learning Western classical. So I thought yeah why not கத்துக்கலாமே அப்படின்னு. That's how I learned that. And okay, அப்போ டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இப்போ நம்ம கர்நாடிக்னு எடுக்கும்போது கர்நாடிக் படிச்சதுனால நமக்கு பிளேபேக் அது நிறைய ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் கண்டிப்பா உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெஹ்மான் சார் கிட்டே ரெக்கார்டிங்னு போச்ச நிறைய வந்து நம்மளுக்கு டியூன் கொடுப்பாங்க அண்ட் யூ வில் நாட் ஹேவ் ஆல் டே டு சிட் அண்ட் லேர்ன். ஒரு 8 லைன் 10 லைன் கோரஸ் ஒரு எதான ஸ்வரம். இப்போ வந்து நீங்க சின்மை அண்ட் டி பாடிருக்காங்களே முத்தமழை, அதுல வந்து அது கர்நாடிக் இது இல்லாம நீங்க ரெஹ்மான் சார் ஸ்டுடியோல எப்படி பாட முடியும்? அண்ட் யூ ஹேவ் டு ரெக்கார்ட் தட் ஹோல் செஷன் டுடே. இன்னைக்கு ஃபுல் டே அதுல நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம்னா கர்நாடிக் இருந்தா you'll pick it up fast, you'll be able to deliver quickly. கர்நாடிக் தெரியாதா அதை டியூன் மாதிரி தான் நம்மளோட இதுல ரெக்கார்ட் பண்ணி அப்படியே ஒப்பிக்கணும். பட் இஃப் யூ நோ கர்நாடிக் ஆப்வியஸ்லி யூ நோ த ஸ்டஃப், அது என்ன பாடுறோன்னு தெரிஞ்சு பாடுவோம். ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ நாட் ஓன்லி ஃபார் தோஸ் கர்நாடிக் வேர்ஷன்ஸ். ஒரு பாட்டு எடுத்துன்னு கத்துக்கும் போதே வந்து ஒரு சங்கதி ஒரு கம்போசர் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ இமான் சாரே எனக்கு வந்து சொல்லி கொடுக்குறாருன்னா கர்நாடிக் தெரிஞ்சிருந்தா அது என்ன அது என்ன அந்த வாசிக்கிறாருன்னு அதை டீகோட் பண்ணலாம். அந்த சங்கதியை டீகோட் பண்ணி ஒழுங்கா அந்த டியூனை கத்துட்டு பண்ணலாம். ஸோ தேர் இஸ் டெஃபினெட்லி அன் அட்வான்டேஜ். I would not say it's like compulsory, but தெரிஞ்ச ஒரு அட்வான்டேஜ் தானே.
கண்டிப்பா அந்த மாதிரி அவ்வளவுதான். சூப்பர் சிங்கர்ல அன்னைக்கு இருந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே இப்போ தேர் அட் வெரி குட் இதுலயா. ஸோ இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ரேப் எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி சந்தோஷ், நிக்கில்ஸ் எல்லாருமே இப்பவும் ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்காங்கல்ல. ஹவு டஸ் தட் ஃபீல்? இப்போ உங்க ரேப் எப்படி இருக்கு? ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலி இங்க வரதுக்கு முன்னாடி கூட நானும் மாலும் we were exchanging voice notes. It's not like we meet regularly, but we all keep in touch. So I have to say எனக்கு சீசன் 4 திவா ஓட சீசன் வரைக்குமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் எல்லாருமே. ஸ்பெஷலி என்னோட சீசன் ஸ்ரீனி, சந்தோஷ், மாலு, சௌந்தர்யா, நாங்கள் எல்லாருமே வி கீப் இன் டச். நாங்கள் முன்னாடிலாம் நிறைய ஷோஸ் எல்லாம் சேர்ந்து தானே போவோம். எல்லாத்துக்கும் சேர்ந்து போறதுனால வீட்லேயே வந்து ரொம்ப தைரியமா அனுப்புவாங்க. ஏன்னா அந்த டைம்ல இஃப் யூ சி ஸ்டில் கொஞ்சம் ஒரு பயம் தான். இந்த மாதிரி கேப்லாம் கிடையாது. இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ சந்தோஷ் ராணா ஓகே. அப்புறம் வீட்டில் வந்து அவன் தான் அந்த பையனா நம்ம நிம்மதியா குழந்தை போயிட்டு வருவா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து we were all like family and we still are. So we have our own little reunion. அப்பப்போ மீட் பண்ணிப்போம் எல்லாம். யா பியூட்டிஃபுல். கார்த்திக் தேவராஜ் அந்த சமயத்துல உங்க சீசன்ல இருந்தாங்களா? கார்த்திக் தேவராஜ் இருந்தாரு. ஆனா அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு டாப் 10 அண்ட் ஸ்பெஷல் ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து வாசிச்சாங்க. எங்களுக்கு அப்போ வேற பேண்ட், லாய்ட்ஸ் பேண்ட் வேற தான் இருந்தாங்க. ஸோ நாட் ரியலி ஓகே, நாட் மணி அண்ட் பேண்ட் கிடையாது. இப்போ அந்த ஸ்பேஸ், சூப்பர் சிங்கர் ஸ்பேஸ்ங்கிறது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? பிகாஸ் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் யூ ஹவ் கம் பேக். ஒன்னு இருக்கும் இல்லையா உள்ளுக்குள்ள, திஸ் பிளேஸ் ஹஸ் கிரியேட்டட் சம்திங்னு. அப்ப சூப்பர் சிங்கர்னு யோசிக்கும் போது வாட் கம் டு யுவர் மைண்ட்? I think it is a platform which helps your dream come true for any singer for that matter. So Super Singer nala it's a very emotional stage. It has so many memories attached. It has given me a lot of lifetime friends and of course my career, right? நான் எப்போ ட்ரீம் பண்ணதெல்லாம் வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்னால தான் அதெல்லாம் நிறைவேறிச்சு. எனக்கு என்னோட கனவு எல்லாமே. இட்ஸ் ரியலி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இஃப் யூ சி, நான் இது எந்த பிளாட்ஃபார்ம்லையும் ஆக்சுவலி எடுத்து சொன்னது கிடையாது. பட் ஐ ஹவ் பீன் லாயல் டு சூப்பர் சிங்கர். நீங்கள் வந்து என்ன வேறு எந்த சேனல்லையுமே போய் பாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஈவன் ஆஸ் அ கெஸ்ட் சிங்கர் ஆல்சோ ஐ ஹவ் நெவர். இட்ஸ் நாட் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆர் எனிதிங் லைக் தட். பட் ஐம் ஜஸ்ட் லாயல் டு திஸ் பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஃபார் வாட் எவர் இட் ஹஸ் கிவன் மீ. That is the least I can do and I think I have been doing it. Final question, after all this journey, below highs ellam, who is the one person you miss till date? நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன், பட் இந்த பர்சனை நான் என் லைஃப்பில் மிஸ் பண்ணுறேன்னு இருக்கா அப்படி? It's definitely my father. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்பாவுக்கு ரொம்ப ஆசை வந்து இவ்வளோ ஒரு பெரிய சிங்கராக பார்க்கணும் அப்படின்னு. என்னை விட எங்கள் அப்பாவுக்கு தான் ஆசை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது ஏன்னா எங்கே காம்படிஷனாக இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போவார், என்னை என்கரேஜ் ரொம்ப பண்ணுவார். அம்மா பண்ணலன்னு இல்லை, அம்மாவும் தான். பட் அப்பா வாஸ் த ஒன் ஹூ would, so he was always there. He used to take me for காம்படிஷன்ஸ். எங்கே வந்தாலும் கூட்டிகிட்டு போய் என்கரேஜ் பண்ணி எப்போவுமே இருந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் நான் குட்டி ஒரு சும்மா ஏதோ காம்படிஷன் வின் பண்ணதுக்கே அப்படி தம்மட்டம் அடிப்பார் எங்கள் அப்பா. ஸோ நான் பிளேபேக் சிங்கர்லாம் ஆயிட்டேன்னு தெரிஞ்சிருந்தா ஐ திங்க் நான் இன்னுமே கூட லைஃப்பில் அச்சீவ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு எப்போவுமே தோணும். என்னால் இவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. இப்போது நான் ஒரு தனியாக ஒரு எந்த பேக்கப்பும் எதுவுமே இல்லாமல், ஒரு பிரதர்லி ஃபிகர் கூட என்னோட லைஃப்பில் இல்லாமல், என்னோட ஃபேமிலி, என்னோட சிஸ்டர், என்னோட பிரதர் இன் லா, அவங்க 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா போன உடனே அந்த காம்படிஷன்ஸ் கூட்டின்னு போகிறதெல்லாம் வந்து என்னோட பிரதர் இன் லா அண்ட் மை சிஸ்டர். ஸோ அவங்க தான் எனக்கு இருந்திருக்காங்க த்ரூ அவுட். பட் எங்கள் அப்பா இந்த வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா நான் இன்னுமே நிறையா பாட்டு பாடி இன்னுமே நிறையா லைஃப்பில் அச்சீவ் பண்ணியிருப்பேங்கிற ஒரு தாட் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. லைக் ஏன் இதோடு நிறுத்திட்டீங்க, இன்னுமே உங்களை நீங்கள் பெருசாக பார்க்கலையா, ஒரு அச்சீவ் பண்ணலையே அப்படிங்கிறதா குறை உங்களுக்கு இருக்கானா? கண்டிப்பாக எங்கள் அப்பா இருந்திருந்தா அது நடந்திருக்குங்கிறது எனக்கு உறுதியாக தெரியும். ஸோ ஐ ரியலி மிஸ் ஹிம். அதனால நான் அச்சீவ் பண்ணது வரைக்கும் ஐ ரியலி செலிப்ரேட் அண்ட் ஐம் வெரி கண்டென்ட். லைக் ஐ டோல்ட் யூ, இன்னுமே பாடணும், இன்னும் பயங்கரமாக இது பண்ணணுங்கிற இது ஆசை இருக்குது. நடந்தால் ஓகே, நான் இல்லை இதோடு இப்படியே தான் இருக்கும்னா ஐம் வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. ஐம் வெரி கண்டென்ட் வித் மை லைஃப். ஐ ஹேவ் அ பியூட்டிஃபுல் லைஃப் அண்ட் ஐ செலிப்ரேட் இட் எவ்ரி சிங்கிள் டே. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேபேக் கிடச்சிருக்கு, ஸ்டுடியோக்குள்ளே போகிறீங்க, பாடுறீங்க, பயங்கரமாக இருந்தது. ஏன்னா இது வந்து பாரதி ராஜா சாரோட படம், அன்னக்கொடிங்கிற ஒரு படத்துக்கு பாரதி ராஜா சார் ஃப்ரெஷ் வாய்ஸ் தான் தேடுறாங்க அப்படின்னு.